Hi friends, so this is Bon. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போகிறது glowing light effect. ஓகே, ஸோ அழகான நியான் க்ளோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லேயர், ஓகே, நியூ லேயர். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நாய்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபில்டர், நாய்ஸ், ஆட் நாய்ஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஏதாச்சும் ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் சும்மா சாம்பிளுக்கு கலர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நாய்ஸ், ஆட் நாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர். இப்போது ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் ஆட் நாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நாய்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ எந்தளவுக்கு அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்பாசிட்டி கம்மி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது பேக்ரவுண்ட் லேயரோட அப்படியே லைட்டாக மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா வரும். ஓகே, ஸோ இதை அதோட மேக்ஸிமம் ஜூம். ஓகேங்களா? ஆக்சுவல் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நான் ஜஸ்ட் ப்ரஷ் டூல் சூஸ் பண்ணிட்டு மீடியம் லெவல் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, ஒயிட் கலரில் ஒரு சின்ன கோடு வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போது லேயர் டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் ஓவர்லேங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் போயிட்டு க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் எல்லோ சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கும். இது வந்து ரேடியல் டைப்பில் கொடுத்துட்றேன். ஓகே, ரேடியல் ரிவர்ஸ் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இப்போ லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு க்ளோ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அவுட்டர் க்ளோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவுட்டர் க்ளோ பார்த்தீங்கன்னா கலர் வந்து மீடியம் எல்லோயிஷ் க்ரீனில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்ப்ரெட் அதிகம் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு வச்சுருக்கிறேன், பிளண்ட் மோடு. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஸ்க்ரீனில் இருக்கும், இது நார்மலில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்டு அண்ட் தென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு க்ளோ இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது நார்மல் மோடில் வச்சுங்க. ஓகே, ஸோ க்ளோ வந்து க்ரீனிஷில் கொடுத்துருங்க. இது நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பிளண்ட் மோடு வந்து ஆக்சுவலாக கலர் டாஜ் வச்சுன்னா உங்களுக்கு பெட்டர். ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி அந்தளவுக்கு கம்மி பண்ணிங்க, எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் நம்மளோட ஆக்சுவல் எஃபெக்டாக பாதிக்கும். ஸோ மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ரைட். இப்போ தான் மேஜிக் இருக்குது. என்னென்னா, இந்த லேயரில் நம்ம என்ன வரைஞ்சாலும் அதுக்கு மறுபடியும் அந்த ஸ்டைல் அப்படியே அப்ளை ஆகிட்ருக்கும். ஓகே, ஸோ இது எரேசர் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணினாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, நியான் லைட் எஃபெக்ட். சரிங்களா?
ஓகே. ரைட். இப்போ நம்ம டெக் தமிழ் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. பட் நான் வந்து டெக்ஸ்ட்லேயே கொண்டு வந்துடுறேன் இதை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது டெக் தமிழ். ஓகே. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சிம்பிளாக இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த கீழே இருக்க அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, லேயர் ஸ்டைல், இந்த லேயர் இருக்க ஸ்டைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் லேயரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துருங்க. ஓகே. நம்மளுக்கு அந்த ஸ்டைல் ஈஸியாக அப்ளை ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் மெத்தட். இது வந்து நீங்கள் ஃபாண்ட்டு வேறு ஃபாண்ட்டை எனேபிள் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி வருது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நீங்களும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகே. Okay. Thank you.